அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே ஒரு விசை எங்களோட ஆவி ஆத்மா சரித்து ஆண்டவரை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே தேவ வல்லமை ஆண்டவரே எங்களுக்காக இன்றைக்கு புறப்பட்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை சிநேகிக்கிறபடினால் ஆண்டவரே அப்பா உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையுமே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே யாரும் செய்யக்கூடாத ஒரு ஆண்டவரே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் எங்களுக்காக செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப அந்த எளிய ஆண்டவரே இந்த ஸ்திரீயை பார்த்து எனக்கு முதலாவது ஒரு அப்பத்தை ஆண்டவரே சுட்டுக்குடு என்று சொன்னது போல ராஜா. ஆண்டவரே அவள் அதுக்கு கீழ்ப்படிந்து சுட்டு கொடுத்தது போல ஆண்டவரே நீண்ட நாள் ஆண்டவரே குறையில்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தினாலே அவளை ஆண்டவரே அப்ப திருப்தியாக சாப்பிட ஆண்டவரே நீ செய்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய ஆண்டவரே ஆலயத்தில் திருப்தியான ஆகாரத்தை நீர் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் எங்கள் ஆத்தும பசிக்காக நாங்கள் புசித்து ஆண்டவரே எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் உமக்கு முன்பாக உற்சாகமாக ஆண்டவரே சமாதானமாக சந்தோஷமாக ஆண்டவரே விடுதலையோடு இருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் தாமே இன்றைக்கு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆவியானவரே நீரே பேசும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இன்று தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளும் வேத வசனம் The word for our concentration, சங்கீதம் 108. 108. யாவரும் அதை திருப்பிக் கொண்டு அதில் இரண்டாவது வசனத்தை சேர்ந்து சொல்லுங்கள். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Amen. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். Awake harp, awake strings instruments. நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று சொன்னேன். I will waken the dawn. இந்த அனுபவம் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? How many have this experience? தாவீது ராஜாவாய் ஆசீர்வதிக்கப்பட்டதற்குரிய அனுபவம் இதுதான். These are the experience how David become a king and blessed one. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் என்றான். Awake harp and strings instruments. நான் அதிகாலையில் விழிப்பேன் என்றான். I will waken the dawn. இசைகளை வாசிக்கிறவர்கள் சற்று கவனியுங்கள். Musicians listen. இந்த வேத பகுதியை பாருங்கள். Look at the passages from the வீணையே Bible. சுரமண்டலமே விழியுங்கள் என்றான். Awake harp and strings instruments. ஒரு ஜீவனில்லாத வாத்தியத்தை விழிக்கும்படி தாவீது சொல்லுகிறார். David command the instruments to wake. ஆனால் அதிகாலையில் நான் விழித்துக் கொள்ளுவேன் என்றான். I will awaken the dawn. இந்த அனுபவம் எத்தனை பேர் எடுக்கிறதோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். Who are having this experience? They are the children of God. அதை ஒரு பக்தன் இப்படி பாடினான். Sing song like that. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அந்த பாடலை ஒரு வரியை நான் கற்றுக் கொடுக்கிறேன், என்னோடு சேர்ந்து பாடுங்கள். I'll teach you, just learn it and sing with me. எத்தனை பேர் பாட How விரும்புகிறீர்கள்? many do you like to sing? சந்தோஷத்தோடு கூட. Joyfully. அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தர் இயேசு ராஜனையே. அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தர் இயேசு ராஜனையே. விழித்தெழும்புங்கள் அதிகாலமே, விழித்தெழும்புங்கள் அதிகாலமே. விண்ணவர் நாமத்தை துதித்திடவே, விண்ணவர் நாமத்தை துதித்திடவே. அதிகாலையிலே தேடுவேன் கர்த்தர் இயேசு ராஜனையே. அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தர் இயேசு ராஜனையே. கல்லும் மண்ணும் தெய்வம் அல்ல, காசினாதிகளும் கடவுள் அல்ல. கல்லும் மண்ணும் தெய்வம் அல்ல, காசி நதிகளும் கடவுள் அல்ல. ஒரே ஒரு தெய்வம் இயேசு ராஜா, ஒரே ஒரு தெய்வம் இயேசு ராஜா. உன்னை அழைத்தவர் அவர்தானே, உன்னை அழைப்பவர் அவர்தானே. சொல்லுமா, கல்லும் மண்ணும் தெய்வம் அல்ல, கல்லும் மண்ணும் தெய்வம் அல்ல, காசினாதிகளும் கடவுள் அல்ல. காசி நதிகளும் கடவுள் அல்ல. ஒரே ஒரு தெய்வம் இயேசு ராஜா, ஒரே ஒரு தெய்வம் இயேசு ராஜா. உன்னை அழைத்தவர் அவர்தானே, என்னை அழைப்பவர் அவர்தானே. அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தர் இயேசு ராஜனையே. அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தர்
அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தரே சுராஜனையே. அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தரே சுராஜனையே. அடிக்கின்றான் மொட்டை அடிக்கின்றான், அடிக்கின்றான் மொட்டை அடிக்கின்றான். ஆண்டவர் யார் என்று தெரியாமல், ஆண்டவர் யார் என்று தெரியாமல். அடிக்கின்றான் மொட்டை அடிக்கின்றான், அடிக்கின்றான் மொட்டை அடிக்கின்றான். ஆண்டவர் யார் என்று தெரியாமல், ஆண்டவர் யார் என்று தெரியாமல். இயேசு ஆண்டவர் யார் என்று தெரியாமல், இயேசு ஆண்டவர் யார் என்று தெரியாமல். அதிகாலையிலே தேடுவேன் கர்த்தரே சுராஜனையே. அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தரே சுராஜனையே. விழித்தெழும்புங்கள் அதிகாலமே, விழித்தெழும்புங்கள் அதிகாரமே. விண்ணவர் நாமத்தை துதித்திடவே, விண்ணவர் நாமத்தை துதித்திடவே. அதிகாலையிலே நான் தேடுவேன் கர்த்தரே சுராஜனையே. கைகளை தட்டி Let தேவனுக்கு us clap all. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, இந்த வேதாகமத்தை சற்று வாசித்து பாருங்கள். read the scripture. நான் உங்களை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to bring up near Christ. தாவீது தேவனுக்கு முன்பு பாடின ஒரு பாட்டு. The poem what David sang unto God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. தேவாதி தேவனுக்கு முன்பாக தாவீது பாடின பாட்டு. David sang this song before the Lord God. வீணையே, Oh, சுர மண்டலமே, harp and விழியுங்கள், awake. ஆயத்தமாய் இருங்கள், Prepare. நான் அதிகாலையில் விழிப்பேன் I என்றார். will awaken the dawn. எந்த ஆத்துமா தேவனுக்கு முன்பு உறங்காமல் விழித்திருக்கிறதோ Which soul neither sleep nor அந்த slumber. ஆத்துமா மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பு ராஜாவாத்தான் இருக்கும். Truly there will be a king before this God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise God. என் அன்பு மகனே மகளே, Stand and order. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at these verses. வேதம் மிக தெளிவாக Bible சொல்லுகிறது. very clearly says. என்ன சொல்லுகிறது? What does that word say? வீணையே, Oh, harp. சுரமண்டலமே. Strings. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. அதைத்தான் தேவன் பேதுருவிடத்தில் சொல்லும்போது இப்படி When he சொன்னார். said to Peter, பேதுரு ஜனங்களை பார்த்து பிரசங்கிக்கும்போது சொன்னார், when Peter preached the people, தெளிந்த புத்தி உள்ளலாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றித் திரிந்து வகை தேடுகிறான் என்று சொன்னார். watch and pray, be sober mind, because your adversary devil is roaring like a lion to deceive somebody. அவனுடைய வேலை சுற்றி திரிவது. His work to roam, எதற்காக? What for? எவனை விழுங்கலாம், to swallow up. எவன் தூங்குகிறான் அவனை விழுங்கி விடலாம், Whom so lazy try to cheat. எவன் ஜெபிக்காமல் தூங்குறான் அவனை முழுங்கி விடலாம். Whom so lazy try to cheat. அவனுடைய வேலை அதுதான். That is the duty. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பேதுரு மூலமாக, So, through the Peter, விழித்திருக்க சொல் பேதுரு. say to awake. ஓ பேதுரு, Oh, Peter, ஜனங்களை விழித்திருக்க சொல் என்றார். say them to 1 awake. பேதுரு 5:8 வாசித்து பாருங்கள். 1 Peter 5:8. பவுல் அப்போஸ்தலன் விழிப்பை பற்றி மிக தெளிவாக சொன்னார். Paul says about this sober mind. 1 தெசலோனிக்கன் 5:6 வாசித்து பாருங்கள். 1 Thessalonians chapter 5 verse 6. தாவீது அரசனுடைய விழிப்பை பற்றி இன்னும் தெளிவாக சொன்னார். More than beautiful King David says. சங்கீதம் 119 148 பாருங்கள். 119 verses 148. ஒரு மனிதன் தேவனிடத்தில் விழித்திருக்கும் போது என்ன சம்பவிக்கும் என்று சொன்னார். How we watch and pray and get the benefits. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் சொல்லும்போது இப்படி சொன்னார். நீதிமொழிகள் 20:21 வாசித்து பாருங்கள். Proverbs 20:23. ஒரு மனிதனுடைய விழித்திருப்பில் உண்டாகும் காரியத்தை பற்றி When you sober mind, you can get the blessings. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Look at this verse. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 6:18 சொல்லும்போது இப்படி சொன்னார். Ephesians chapter 6 verses. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, Beloved. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் விழித்திருக்கிறதா, தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? Check your spiritual life. நீ விழித்திருக்கும் போது உனக்கு நடக்கிறதை பார்க்க முடியும். When you watch, you can see what is happening in நீ your life. விழிக்காத வரையில் உனக்கு நடக்கிறது உனக்கு தெரியாது. If you're not awake, you cannot நீ understand what is taking place. விழித்திருந்தாயானால் உனக்கு நடப்பது இன்னதென்று உனக்கு If you தெரியும். watch, you
look and understand what is happening in your life. ஆதியாகமம் 9:24 பாருங்கள். Genesis 9:24. நோவா விழித்தபோது தனக்கு நடந்ததை அவன் கண்டான். When Noah awake, he knew that what is took place. விழித்திருங்கள். Awake. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். Remain in faith. புருஷராய் இருங்கள். Be a man. திடன் கொள்ளுங்கள் என்றார். Behold. கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. விழித்திருக்கும் மனிதனுக்கு வரும் அனுபவத்தை பாருங்கள். These are the experience he who awake in the presence of பவுல் God. கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொன்னார். Paul said to Corinthians church. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, Oh children of God. விழித்திருங்கள். Awake. இரண்டாவதாக Secondly, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். remain in faith. மூன்றாவதாக Thirdly, புருஷராய் இருங்கள். be a man. நான்காவதாக திடன் கொள்ளுங்கள் என்றார். And strengthen yourself. விழித்தில்லாதவனுக்கு இந்த மூணு அனுபவம் வரவே வராது. If you're not awake, we cannot get ஒரு into this நாளும் experience. வராது. Never ever. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. நீங்கள் என்றைக்கு விழித்துக் கொள்ளுகிறீர்களோ When you awake, அன்றைக்கு பிசாசு ஓடி போவான். demon will frighten before you. ஹalleluya. Hallelujah. Big clap. கைகளை தட்டி. வீணையே விழித்தெழும்புங்கள் என்றார். Oh strings, instruments awake. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். And flutes awake. நான் அதிகாலையில் விழிப்பேன் என்றார். I will awake early morning. அதனால தான் பவுல் சொன்னான் கொரிந்து சபைக்கு. Paul said to என்ன Corinthians. சொன்னான்? What does he say? விழியுங்கள். Awake. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். Remain in faith. புருஷராய் இருங்கள். Be a man. திடன் கொள்ளுங்கள் என்றார். Strengthen 1 yourself. கொரிந்தியர் 16:13 1 Corinthians 14:13. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. இன்றைக்கு ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பு விழித்திருக்கிற அனுபவத்து வருகிறானோ When you step into the sober mind experience, அவனே தேவனுடைய மனிதன். you are the man of God. அவனே கர்த்தரை தரிசிக்கும் They மனிதன். can see God. அவனே கர்த்தரை பார்க்கும் They மனிதன். can see God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுமா. Say hallelujah to God. பலத்த கைகளை தட்டி ஜெபம் என்று வரும்போது ஜெபத்திற்கு தடை பண்ணாதீர்கள். Prayer, don't put obstacles. நீங்கள் ஜெயிப்பதற்கு அதுதான் வல்லமை உள்ளது. That is powerful. கிறிஸ்தவம் 3 விதத்தில் ஒன்று. 3 type of ஒன்று things in ஜெபம், Christian. One is prayer. மற்றொன்று துதி, Worship. அடுத்து தேவ வார்த்தை. Bible reading. இதுதான் ஒரு மனிதனை ஜெயத்தை கொண்டு It வரும். will bring forth victory. ஆனால் தாவீது சொன்னான், But King David said, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் என்றார். awake strings, instruments and நான் flutes. அதிகாலையில் விழிப்பேன் என்றார். I will awake early morning. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Believer. அதே தாவீதிடத்தில் தேவாதி தேவன் பேசினார். And the Lord God spoke என்ன to him. பேசினார் தெரியுமா? What does he speak? என் மகிமையை விழி என்றார். Oh my glory, awake. என் மகிமையை விழி. Awake my glory. வீணையை சுரமண்டலமே விழியுங்கள். Instruments awake. காலையில் அதிகாலையில் நான் விழிப்பேன் என்றார். He said, I will awaken the கைகளை தட்டி dawn. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. தாவீது சொன்னான். David said, தேவன் தாவீதை பார்த்து சொன்னார், Lord said to David, தாவீது, David, நான் மகிமை, I am full of glory. என் மகிமை விழித்திருக்கிறது பார் என்றார். Look at my glory awake. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible என் says. மகிமையை விழி, Awake my glory. என் மகிமையை விழி. Awake my glory. வீணையை சுரமண்டலமே விழியுங்கள். All the instruments have. அதிகாலையில் விழிப்பேன் என்றான். I will awaken the dawn. அதிகாலையில் விழிப்பேன். I will awaken the தேவன் dawn. விழித்திருக்கிறார். God also awake. அவனோடு தாவீது விழித்திருந்தான். And David அவரோடு also கூட awake. வீணை விழித்திருந்தது. And also சுரமண்டலங்கள் விழித்திருந்தது. இசை வாசிக்கிறவர்களே, நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் உங்களைப் போல பாக்கியவான் எவனும் இல்லை. Harp and musical instruments also awake. If you be like that, you are very, very blessed. வேதம் சொல்லுகிறது, Bible says, என் மகிமையை விழி, awake my glory. வீணையை சுரமண்டலமே விழியுங்கள். Harp and musical instruments. அதிகாலையில் நான் விழிப்பேன் I என்றார். will awaken the கைகளை dawn. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. அந்த வசனத்தை வாசிப்போமா? சங்கீதங்களின் புத்தகம் 57 அதிகாரம் 8வது வசனங்களை வாசிக்கலாம். Psalm 57 verses 8. என் மகிமையே விழி. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். Listen to this. என் மகிமையே விழி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Awake my glory. அங்கே தாவீது சொன்னான், David said, வீணையை சுரமண்டலமே விழியுங்கள் awake என்றார். harp and musical ஆனா instruments. இங்கே தேவன் சேர்ந்து சொல்றார் பாருங்க. Here Lord says, என் மகிமையை விழி, awake my வீணையை சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் மகிமையை விழி, awake my glory. வீணையை சுரமண்டலமே விழியுங்கள். Awake harp and musical அதிகாலையில் instruments. விழித்துக் கொள்வேன் I will என்றார். awaken the dawn. எப்பொழுது இந்த அனுபவம் உனக்கு வருகிறதோ, When you step into this நீ உன் experience, பட்டணத்தில் ராஜா, you are king of your place. நீ உன் பட்டணத்தில் ராணி, King, queen of நீ your place. இருக்கிற இடத்துல எஜமாட்டி, Wherever you are, you நீ are இருக்கிற master. இடத்துல எஜமான். Wherever you நீ are, விழித்துப் பார். awake. இந்த செய்தியை கேட்கிற தேவ ஊழியரே, விசுவாசே, சபை போதகரே, உன்னோட ஆண்டவர் பேசுகிறார். Servant of God, believers, those who this place, the Lord is speaking to you. விழி, Awake. விழி, Awake. தேபோராளை விழி, Deborah, விழி, awake. பாட்டு பாடு, Sing a song. கைகளை தட்டி தேவனுக்கு. Let us clap. ஹalleluya. Hallelujah.
என் மகிமையை விடி என்று சொல்லும் பொழுது Awake my glory. என் மகிமையை விடி, Awake my glory. வீணையை சுரமண்டலமே விடியுங்கள், Harp and musical அதிகாலையில் instruments. விழிப்பேன் என்று சொன்னான். I will- இந்த பாட்டு இதுவும் பாட்டுத்தான். This is also a song. இந்த பாட்டு எதற்கு பாடினான் தெரியுமா? Why I sang- சவுலுக்கு தப்பி ஓடும்போது பாடின பாட்டு. When he escaped from Saul, he sung this song. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Praise the Lord. யாருக்கு தப்பி ஓடும் பொழுது? To whom? என் அன்பு பிள்ளைகளே, சவுலுக்கு தாவீது தப்பி ஓடும்போது இந்த பாட்டை பாடினான். When David fled from Saul in the உங்களுக்கு cave. தெரியுமா? Do you know that? யோசித்து பாருங்கள். Just think. அதில் அனுபவ பல்லவியை வாசிக்க கேட்போமா? Read. சங்கீதம் 57 மேலே 1வது வசனத்துக்கு மேலே இருக்கிற அனுபவ பல்லவி. தாவீது சவுலுக்கு தப்பி கை ஓடி தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நிறைய பிள்ளைகள் பாட்டு பாடுறதுக்கு வெட்கப்படுறீங்களே. Many they are lazy. பாடுகிறவர்கள் தேவ ராஜ்யத்தில் அலங்கரிப்பார்கள். He who sing, they will decorate the kingdom of God. வேதம் சொல்லுகிறது, Bible says, விழி Awake. விழி, Awake. தெபோராலே தெபோரா, விழி, awake. பாட்டு பாடு, Sing a song. பாராக்கின் குமாரனே, Son of- சிறையாக்கி கொண்டவர்களை நீ சிறையாக்க. Deliver the captivities. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5:12 வாசிக்க கேட்போமா? Judges 5 verses நான் முடிக்க 12. போகிறேன். விழி. விழி விரலிடு. விழி விழி எத்தனை? 2 அப்புறம் தெபோராளே விழி 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 எத்தனை வேளை? Awake, இந்த awake, 4 awake, வேளையில awake. ஒரு வேளையாவது விழிக்க கூடாதா? At least one இந்த time. 4 வேளை விழிக்கிறவங்களுக்கு தானா சங்கீதம் வருமா? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? விழியுங்கள் என்று சொன்னார். Awake. தெபோராலே விழி. Deborah, awake. தெபோரா விழி. Awake, Deborah. விழின்னா விழிச்சிக்கணும். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். Take a decision நான் today. விழிப்பேன். I will awake. உயிரில்லாத ஒரு வாத்தி விழிக்கும் பொழுது நான் விழிக்க கூடாதா? Even the musical instruments awake means why should I not கைகளை awake? தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise the Lord. ஹalleluya. யோபு சொன்னார், மரித்தோர் தேவனை துதியார்கள் என்றார். கைகளை தட்டி அப்பாவுக்கு. Dead man will not worship the Lord. நம்ம ஆண்டவர் எப்பயுமே புதுசு. Our God is always brand new. காரணம் என்ன? Reason. அவர் எப்போதும் உன்னை புதிதாக்குறார். He is always make us வேதம் new. சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் You in Christ, புது சிருஷ்டி. a new creation. ஹalleluya. Hallelujah. Big clap aloud. கைகளை தட்டி. வசனத்தை வாசித்து பாருங்கள். Read the word of God. வேதம் அழகா தெளிவாக சொல்லுகிறது. Very clearly the Bible தாவீது அரசன் சொல்லும்போது இப்படி சொன்னார். When King David என்ன said, சொன்னார்? what does he say? என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நான் நித்திரை செய்து படுத்துக் கொண்டேன், I asleep திடீரென்று விழித்து and பார்த்தேன், awake. என் தேவன் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார் I am என்றார். sustained by my God. அதனால தான் பவுல் இப்படி சொன்னான். That's what Paul says. எப்படி சொன்னான்? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவை பிரகாசிக்க செய்வார். Get up from the dead, then the Lord will shine forth you. நீ தூங்கறத விட்டனா If you stop to நீ sleep, பிரகாசிக்கப்படுவே. you will shine forth. நீ You பிரகாசிக்கப்படுவே. will shine forth. எந்த மனிதன் விழித்திருக்கிறானோ He who watch, வேதம் சொல்லுகிறது, Bible says, ஓதோ நான் திருடனைப் போல வருகிறேன், உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உன்னுடைய வஸ்திரத்தை காத்துக் கொள்வதற்கு நீ விழித்திருப்பாயானால் behold, I am coming like a thief. If you watch and preserve your நீ garments, பாக்கியம் உள்ளவளாய் you are இருப்பாய். blessed. வெளிப்படுத்தல் விசேஷம். Revelation. இதோ இதோ திருடனை போல் திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு உன் வஸ்திரத்தை விழித்துக் கொண்டு ஆம். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. உனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கோ. Preserve this, the garment of salvation. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Amen. பக்கத்துல கை கொடு சொல்லி, இன்றைக்கு நான் அவர் அப்பத்தை இரத்தத்தை பானம் பண்ண போகிறேன், அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். காத்துக்கொள்ளுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to the Lord. உன் மானம் காணப்படாதபடிக்கு, நீ நிர்வாணமாய் காணப்படாதபடிக்கு, மற்றவர்களுக்கு முன்பு நீ பரியாசமாய் காணப்படாதபடிக்கு உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்வதற்கு நீ விழித்திரு. Be sober and preserve the salvation and your garment. அப்பொழுது நீ பாக்கியவானாய் Then இருப்பாய். you are blessed. அதுதான் பாக்கியம். That is blessed. என் அன்பு மகனே மகளே, Son and சற்று daughter. யோசித்து பாருங்கள். Just think. சங்கீதக்காரன் அழகாக சொன்னான். Psalmist said, என்ன சொன்னான்? what does he say? தேவனே, Lord, நான் விழிக்கும் போது உமது சாயலாக விழுத்து அவைகளால் நான் திருப்தி அடைகிறேன் என்று when சொன்னான். I awake, I am seeing your image and I am satisfied. சங்கீதங்களின் புஸ்தகம் 17:15 வாசிப்போமா? நான் முடிக்க போகிறேன். நானோ ஆ. நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அழைய சொல்லுங்களேன். Praise God. பலத்த கைகளை தட்டி. எந்த மனிதன் தேவனுக்கு முன்பு விழித்திருக்கிறானோ He who awake before God, அவனே தேவ சாயல்.
You are having the image of God. பிள்ளைகளே, உங்களை பார்க்கிற இயேசுவை பார்க்க முடியும். You go see, you will see God. என் மக்களே, My children, உங்களை காண்கிற தேவாதி தேவனை காண You முடியும். have to expose God through your நீங்கள் face. விழிக்கும்போது அவர் சாயலை காண When முடியும். you awake, you can அந்த see the சாயல் image. உங்களுக்குள் வரும். You need that image. அதனால தான் நீங்கள் தேவ சாயலாய் So இருக்கிறீர்கள். you are the image of நீங்கள் God. உறங்க கூடாது என்பதற்காக So should not sleep. தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். In the name of the தேவனே, Lord. நான் இன்று முதல் விழித்திருப்பேன். Today onwards I will ஒரு மணி awake. நேரமாவது At விழித்திருப்பேன். least 1 hour. உயிரில்லாத ஒரு வீணை விழித்திருக்கும் பொழுது, Even the musical instruments are உயிரில்லாத awake. ஒரு சுரமண்டலம் விழித்திருக்கும் பொழுது Amen. விழித்திருப்பேன். I will be. தாவீது சொன்னான், King David said, வீணையே, Oh, heart, சுரமண்டலமே, strings instruments, விழியுங்கள், awake. அதிகாலையில் நான் விழிப்பேன் என்றார். Awaken all என் morning. மகிமையை விழி, Awake my glory. வீணையே, சுரமண்டலமே விழி, Awake heart. அதிகாலையில் விழிப்பேன் என்று Early சொன்னார். morning I will நீ be. உன் வாழ்க்கையில் விழித்திருப்பதை தெரிந்து கொள். Elect this, choose this. இன்னைக்கு நிறைய பேர் ஆதியில் இந்த ஜெபத்தை விட்டுட்டாங்க, Many forget their origin prayer. பிஸி ஆயிட்டாங்களாம். So busy. விழித்திருக்க Think how கற்றுக்கொள்ளுங்கள். to learn to awake. விழித்திருந்து பாருங்கள், Awake. விழித்திருந்து பாருங்கள். Be sober. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் Take a கொள்ளுங்கள். decision today. தேவனை நான் விழித்திருப்பதை நாடுவேன். Lord, I will seek to awake. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லு, இனிமே நான் 1 மணி நேரமாவது விழித்திருப்பேன். இனிமேல் நான் ஒரு மணி ஒரு ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டேன். வேதம் சொல்லுகிறது. Bible says, என் அன்பு மகனே, வாசிப்போம் அந்த வசனத்தை. நானோ ஆ. நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால். திருப்தியாவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நல்ல எனக்கு கவனிங்களேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அறியாத ஒரு தெம்பு வரும். கரம் கொடு சொல்லுங்க, நான் அவரை விழித்து அவரை சாயல திருப்தி அடைவேன். I will satisfy. இன்னையிலிருந்து நான் திருப்தி ஆவேன். Today onwards. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, So the word of God says, ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபத்தை ஒன்னு கற்றுக் கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணி விட்டு தூங்க சொல்லவில்லை, விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று எழுதி இருக்கிறது. be watch and pray and say praise. ஜெபம் பண்ணி விட்டு முடிச்சு விட்டு பெட்டை போட்டு விட்டு தூங்கல் எழுதில்லை. After prayer don't sleep. கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போமா? Colossians chapter 4 verses 2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Praise God. இங்க பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி தூங்கி விழுங்கன்னு எழுதல, விழித்திருங்கள் என்று எழுதி இருக்கிறது. Watch and pray. ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொன்னார். Watch and pray with praises. நீ விழித்திருந்தால், If you do that, உன்னுடைய ஆசீர்வாத பிரயாணங்கள் வெகு தூரமாய் இருக்கும். your journey will be blessed. உன் நாட்கள் வெகு தூரமாய் இருக்கும். You'll give long life. உன் ஆசீர்வாதங்கள் வெகு தூரமாய் இருக்கும். Your blessings will be ஒரே ஒரு long life. வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். Going to read a 1 word. ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 Kings 19th chapter. 5-6 வசனங்களை வாசிப்போமாக. 5 and 6. ஒரு சூரை செடியின் கீழ் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லு. ஹalleluya. Big clap. இங்க பாருங்க, Look at here. அவன் விழித்து பார்த்த பொழுது When he raised up, இதோ தலையிலே தலையில் சுடப்பட்டு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. நல்ல கவனிச்சு, விழிச்சு பார்த்தாதான் உனக்கு சாப்பாடு அங்க அளந்திருக்கா பாப்பார். அக்னி தடலால் சுடப்பட்ட ஒரு அப்பமும் தேவனால் கொடுக்கப்பட்ட தண்ணீரும் அங்கே இருந்தது. and he said bread baked on hot stone அதை and jar புசித்து of water. படுத்துக் கொண்டான். And திரும்ப ate தேவதூதன் தட்டி எழுப்பினான். திரும்ப எழுந்தான். திரும்ப அதே போல புசித்தான். தேவன் சொன்னார், நீ விழித்துக் கொண்டு நீ போகிற பிரயாணம் வெகு தூரம் என்றார். இன்னைக்கு நான் ஆண்டவரோடு கூட வெகு காலம் வாழன்னு சொல்றவங்க மாத்திரம் If you do like that, அப்படி எழுந்திருப்பீர்களா? quickly stand. நான் இனி விழித்துக் கொண்டு, I will awake. இன்னைக்கு அவருடைய அப்பத்தை கையில் ஏங்கும்போது நான் விழித்துக் When I கொள்வேன். receive, I will awake. நான் விழித்துக் கொண்டு அப்பத்தை அவன் புசித்தானாம். Amen. என் மகள் வாசிக்க வசனத்தை வாசிப்பீர்களா? அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். படியில் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார்.
என்றான். அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். Let us lift up your என்னோடு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். Join me. பைபிளை கீழ வச்சு, Join ஆண்டவரே with me in a little நான் ரொம்ப நாள் உயிர் வாழ ஆண்டவரே, I want to live a long life, நான் Lord. ரொம்ப நாள் பிரயாணப்பட ஆண்டவரே, I need a break இனி நான் journey. தூங்க மாட்டேன் I ஆண்டவரே, will not sleep, O Lord. நான் விழித்திருக்கேன் ஆண்டவரே, I will awake. நான் விழித்திருந்து வாழணும் ஆண்டவரே. I have to live. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Lift up your hands. என்னோடு சொல்லுவீங்களா? Join with me. எல்லாம் கையை உயர்த்து கண்ணை மூடி சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, சத்தமா சொல்லு. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரரே, தாவீதின் குமாரரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கோடி ஸ்தோத்திரம். அன்று எலியா, எலியா, அன்று மோசே, அன்று சாமுவேல், ஆண்டவரே வேதத்தில் அத்தனை தீர்க்கதரிசிகளும் அத்தனை இஸ்ரவேலர்களும் விழித்திருந்து புசித்தது போல இயேசுவே, நான் விழித்திருந்து நீர் கொடுக்கும் அப்பத்தையும் இரத்தத்தையும் நான் பானம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே நீண்ட நாள் பிரயாணப்பட கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். சொல்லுங்கள், என்னை ஆசீர்வதியும். தேவனே, தேவனே, வீணையே, வீணையே விழி என்று சொன்னார். சுரமண்டலமே விழியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதிகாலையில் தாவீது விழித்தது போல தேவனே, நாங்கள் உம்மோடு கூட விழித்திருக்கிற மகிமையா இருக்க மகிமை விழித்தர் என்று சொன்னீரே, எங்களை மகிமைப்படுத்தி எங்களை விழிக்க செய்யும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இதோ கர்த்தாவே, இந்த அப்பத்தையும் இந்த இரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணி சந்தோஷத்தோடு கூட நீண்ட நாள் வெகு தூரம் வெகு வருஷம் இயேசுவின் நாமத்தில் பிரயாணம் செய்ய எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.